பார்க்குறோம் ரோஜர் பென்னி, பிசிசிஐ பிரசிடென்ட் ஜெயஷா பக்கத்தில் நல்ல ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. கோப்பை வருது நாளைக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க. நாளே ரன் தான், சீக்கிரம் போடுங்க. சிவி வருண், இவர் ஆர்கிடெக்டா இருந்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தி, தயவு செய்து நீங்க கலக்கிட்டீங்க. என்ஜாய் பண்ணுங்க லைஃப். அவுட்ஸ்டாண்டிங் கரியர். ஐயோ, பேட்ல பட்டது டெஃபினட்டா. ரவீந்திர ஜடேஜா கேக்குறாரு, ஜட்டு பட்டுச்சு. ஜட்டு உண்மையிலே வருண் சக்கரவர்த்திக்கு நம்ம வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். அந்த பிரஷர் திரும்ப துபாயில வந்து அவரோட கம்பேக் கொடுத்திருக்காரு. 5 for ஃபர்ஸ்ட் மேட்ச். அங்கேருந்து மாறி 8 விக்கெட், இந்த 9 விக்கெட் இந்த டோர்னமெண்ட்ல. காலில் போட்டாரு. அந்த ஷாட்ல தான் ஐபிஎல் ட்ரோஃபி ஜெயிச்சாரு ரவீந்திர ஜடேஜா அகைன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ். இவர் பயங்கர பெருமையா இருப்பாரு. ஜெயஷா ரொம்ப பேஷனட் கிரிக்கெட் ஃபாலோவர். இந்த பாலா 4 ரன் 9 பந்துகள். 2 ரனுக்காக புஷ் பண்ணுவார். இல்ல குவிக் சிங்கிள். சாண்டரை டேக் ஆன் பண்ணாரு. இப்ப கேஎல் ராகுல் ஸ்ட்ரைக்ல. லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த எஃபர்ட்டை சொல்லுவாங்க முத்து. அது பார்க்கலாம் நம்ம நியூசிலாந்து அணிக்கிட்ட. அந்த கமிட்மெண்ட் பாருங்க, 200% கொடுக்குறாங்க ஃபீல்டில் கடைசி பந்து வரைக்கும். ஆனால் இந்தியன் டீம் முத்து உண்மையிலே பெருமையாக இருக்கலாம். எல்லா இந்தியன்ஸும் இன்னைக்கு பெருமையாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. நிச்சயமா மாங்க். இதுல ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட் என்னதுன்னா, அந்த T20 வேர்ல்ட் கப்பும் சரி, இந்த டோர்னமெண்ட்டும் சரி, 2 ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் பேக் டு பேக் அன்டிஃபீட்டடா ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. அதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க டோர்னமெண்ட், அங்கேயும் ஃபைனல்ல ஒரே ஒரு தடவை தான் தோத்தாங்க. மற்றபடி டோட்டலி அன்டிஃபீட்டட். இது மிகப்பெரிய சாதனை. நிறைய பேருக்கு நீங்க வந்து அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல முத்து. NCA அதுக்கு வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். டொமஸ்டிக் கிரிக்கெட்டுக்கு நிறைய அப்ரிஷியேட் பண்ணணும். கேஎல் ராகுல் மின்னல் வேகத்துல போச்சு. நேதன் ஸ்மித் இருந்தாருங்க. கண்டிப்பாக கமிங் பேக் டு இட் நிறைய பேரை நீங்கள் தேங்க் பண்ண வேண்டியது இருக்குது. டொமஸ்டிக் கிரிக்கெட், இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நிறைய கிரிக்கெட்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. குவாலிட்டி கிரிக்கெட்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ப்ளஸ் NCA சூப்பராக பார்த்துக்கிறாங்க பிளேயர்ஸை. இங்கே கூட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை பாருங்க. ஒரு ஹர்ஷ்தீப் சிங், ஒரு ஹர்ஷித் ராணா, ஒரு வாஷிங்டன் சுந்தர், அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. ஹர்ஷித் ராணா அஃப்கோர்ஸ் முதல் சில போட்டிகள் விளையாடினாரு, நல்லாவும் பண்ணார் அதில். பட் அவர் போய் இவருக்கு இடம் கொடுத்தாரு. இதுவும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இருந்துச்சு. 2 ரன் வேணும். ரவீந்திர ஜடேஜா லெக் சைடுல ஸ்வைட்டி அடிச்சிருக்காரு. பவுண்டரியோட டீம் இந்தியா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை ஜெயிச்சிட்டாங்க. என்னவின் ஒவ்வொருத்தரும் வரலாறுல இடம் பிடிக்கணும்னு ஆடுவாங்க, அது பண்ணிருக்காங்க. and இந்த டீம் வரலாறு படைச்சிருக்காங்க. பேக் டு பேக் 2 ஐசிசி டோர்னமெண்ட் அன்டிஃபீட்டட். வெல் டன் டீம் இந்தியா and thank you டீம் இந்தியா. பெருமை சேர்த்திருக்கீங்க நம்ம என்டையர் கண்ட்ரிக்கு. வார்த்தையே இல்லைங்க, அவ்வளோ பெருமையா இருக்கு. இங்க இருந்து பேசும்போது இந்தியன் டீம் அந்த உணர்ச்சி தாங்க, அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியன் டீம் இன்னைக்கு கிரவுண்ட்ல செலிப்ரேட் பண்ணுங்க மச்சி. யூ டிசர்வ் இட். கமான் ரவீந்திர ஜடேஜா, அந்த பால சொல்லிட்டீங்க, அதை பார்க்க தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். மீசையை முறுக்கி விடுங்க. என்ன ஒரு வின் டீம் இந்தியாவுக்கு. அசால்ட்டா கிடைக்கல. ஃபைனல்ல தான் அதிக பிரஷரை சந்திக்க வேண்டியது நியூசிலாந்து. சூப்பர் ஃபைட் கொடுத்தாங்க.